ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 40 இன்ச் ப்ளவுஸோட கட்டிங் தான். அதுவும் கிராஸ் கட்டிங்கில் நம்ம வந்து போட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அளவு ப்ளவுஸோட அளவுகள் எல்லாமே வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட நான் பேக்கில் வந்து என்னோடய மெஷர்மெண்ட், நம்மளோட மார்பு சுற்றளவோட மெஷர்மெண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 40 இன்ச்சு ப்ளவுஸு. நான் எப்போவுமே வந்து ஹூக் பீஸ்லேருந்து தான் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். பட் எனக்கு இது வந்து பட்டன், ஸோ அதனால் நான் பேக்லேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ பேக்கோட ஹைட் வந்து எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச்சு. ஸோ நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு, அதாவது மார்பு சுற்றளவு அப்புறமா ஹைட்டு, இந்த ரெண்டும் நம்ம இப்போ வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கோம். அப்புறமா ஆர்ம் ஹோலோட ரவுண்டும் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருப்போமோ அந்த ஸ்லீவ் ஜாயினில் வந்து கரெக்டாக நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வந்து சரியாக இல்லை. ஸோ அதனால் வந்து அளவுகள் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரெயிட்டான அளவுகள் கிடந்து இந்த ப்ளவுஸில் வந்து இல்லை. ஸோ நம்ம இந்த ப்ளவுஸை வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 9 இன்ச்சஸ். ஸோ நம்ம இப்போ வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸில் கீழே மடித்து ஃபோல்ட் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சஸ் விட்டுட்டு நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் விட்டு மொத்தம் 14.5 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதை வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ணுறதுனால பேக் பீஸ் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி, ஃப்ரண்ட் பீஸ் வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு கரெக்டாக நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அளவு ப்ளவுஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து வைக்கணும். அப்படின்னா தான் உங்களோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ நெக்கில் நீங்கள் வந்து கவனமாக வைக்கணும். நெக்கு அதிகமாகிட்டுனா ஷோல்டர் ஃபாலிங் ப்ராப்ளம் வந்து வந்துடும். ஸோ அதனால் ப்ளவுஸை வந்து கரெக்டாக வச்சு நெக்கு, ஆர்ம் ஹோல், ஷோல்டர், அப்புறம் நம்மளோட சைடு, இந்த மாதிரி எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. கீழே இடுப்பு சுற்றளவு, இந்த மாதிரி எதெல்லாம் நம்மளோட அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதெல்லாமே நான் வந்து லைன் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஆர்ம் ஹோலோட கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறமா நம்மளோட மார்பு சுற்றளவு 10 இன்ச்சு. ஸோ அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் ஹோலோட ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்மளோட அந்த ஸ்டிச்சிங் ஏரியாவில் இருந்து கரெக்டாக வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 1/2 இன்ச் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து 1/2 இன்ச் கீழே எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணி நான் வந்து மறுபடியும் கர்வ் கொடுத்து மறுபடியும் வந்து நான் வந்து ஆர்ம் ஹோலோட ரவுண்ட் வந்து வளைவு போட்டு மறுபடியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக எனக்கு வந்து 9 இன்ச்சு வந்து நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட கர்வ், அந்த நெக்கோட கர்வ் கொடுத்து நெக்கோட கர்வும் வந்து வரைஞ்சி விட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து நான் இடுப்பு சுற்றளவு தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் டாட்டுக்கு ஒரு 1 இன்ச்சும் அப்புறம் ஸ்டிச்சிங்காக ஒரு 1.5 இன்ச்சும் விட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை லைன் வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் பேக் பீஸோட மார்க்கிங் வந்து இவ்வளோ தான். நீங்கள் இதுதான் வந்து பேக் பீஸில் மெயினாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து இதுதான். ஸோ எல்லாமே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி நாட்ச்லாம் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பீஸ் வச்சு தான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பீஸ் வந்து கிராஸ் பீஸ்ங்கிறதுனால இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து கிராஸாக வந்து போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட நெக்கோட அந்த அகலம், அப்புறமா ஷோல்டர் வித்து, ஆர்ம் ஹோல், சைடு, அந்த ஃப்ரண்ட் பீஸ் சைடு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். பேக் பீஸ் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த பேக் பீஸ் வச்சு நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம அதோட ஃப்ரண்ட்டோட அந்த நிப்பிள் பாயிண்ட்டு, அப்புறம் நம்மளோட மார்பு சுற்றளவோட அந்த மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வைப்போம்ல, அந்த பட்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும், ஸோ அந்த ஹைட் எல்லாமே நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பேசிக்கான அளவுகள் எல்லாமே நம்ம பேக் பீஸ் வச்சு மார்க் பண்ணும்போது தான் பேக் பீஸ் அளவும் ஃப்ரண்ட் பீஸ் அளவும் ஒரே மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து இதை வச்சே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சைடில் வந்து கொக்கி பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் மட்டும் நான் விட்டுக்கிறேன் பாருங்கள்.
ஸோ 1/4 இன்ச் வந்து நீங்களும் இந்த மாதிரி விட்டுக்கோங்க கொக்கி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ அதனால் அளவு ப்ளவுஸை வச்சு ஃப்ரண்ட் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி எல்லா லைனுமே நம்ம வந்து நீட்டாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த நெக்கோட கர்வ் எல்லாமே நம்ம வந்து நீட்டாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பீஸில் நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்க, அதுவும் கிராஸ் பீஸுங்கும்போது நம்ம வந்து கிராஸாக வந்து போட்டு தான் மார்க்கிங் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கிராஸ் பீஸ் வந்து போடும்போது அவங்களுக்கு ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ எவ்வளோ உங்களுக்கு கிராஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து கிராஸ் கொடுத்து கட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட மார்பு சுற்றளவு அந்த 10 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதையும் நம்ம வந்து இதில் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளோட ஆர்ம் ஹோல் முன்னாடி வந்து குடஞ்சி கட் பண்ணுவோம், ஒரு 1/2 இன்ச் வந்து குடஞ்சி கட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரு 1/2 இன்ச் பக்கம் நம்ம வந்து அதை வந்து அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் சும்மா வளைவு போட்டு கட் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்ம் ஹோலோட 1/2 இன்ச் வந்து நீங்கள் உள் பக்கமாக வச்சு நீங்கள் வளைச்சி கட் பண்ணிங்கனாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் நம்மளோட சென்டர் அந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணோம். ஷோல்டரோட சென்டரை பிடிச்சி நம்ம குறிச்சிருக்கிற ஷோல்டர் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொக்கி பீஸ் சைடு வச்சு ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் டாட்டும் பிடிக்கணும், பட்டியும் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் ஆர்ம் ஹோல் சைட்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் விட்டுக்கோங்க, ஏன்னா பட்டி நம்ம அதை வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சிங்க்காக விட்டுக்கோங்க. இப்போ நான் நெக்கோட கர்வ் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்கோட கர்வ் வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் உள்பக்கமாக வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணி போடும்போது நம்மளுக்கு வியர் பண்ணும்போது அது கரெக்டான நெக்கோட அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் நம்மளுக்கு வந்து அந்த எனக்கு வந்து ஈவனாக இல்லை, ஸோ அதனால் ஒரு லைன் போட்டு இன்னொரு லைன் ஸ்டிச்சிங்க்காக விட்டுட்டு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்மளோட கரெக்ட் அளவு, ஸ்டிச்சிங்க்கான அளவு, கீழேயும் கரெக்ட் அளவு, ஸ்டிச்சிங் அளவு, நம்மளோட ஸ்லீவ் ரவுண்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கீழே வந்து ஸ்டிச்சிங்க்காக அளவு வந்து எனக்கு விடுறதுக்கு வந்து கிளாத் இல்லை. ஸோ நான் அதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது அதை வந்து நான் ஒட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து அதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ஸ்லீவு அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு குடஞ்சி கட் பண்ணுற போர்ஷன் இது ரெண்டையும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்லீவும் வந்து கட் பண்ணியாச்சு. சென்டர் அந்த நாட்ச்சு எல்லாமே வந்து போட்டு எடுத்துகிட்டு கீழே நம்ம முன் பக்கமாக குடஞ்சி கட் பண்ணுவோம்ல, அதுவும் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு நாட்ச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம பட்டி கட் பண்ணுவோம். பட்டி வந்து நான் அளவு எடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஷேப்பில் பட்டி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போது நான் அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் நான் வந்து பட்டி ஸ்டிச்சிங் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், ஓவரால் நம்ம எல்லாமே வந்து கட்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் அந்த மாதிரி மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிராஸ் கட்டிங் வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.